सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்தவல்லி 41வது வகுப்பு 2வது அணுவாக்க தொடர்ச்சி. தஸ்மாத் வாயே தஸ்மாத் அன்னரசமயாத் அந்யோந்தர ஆத்மா பிராணமயः தேனைஷ பூர்ணः சவா ஏஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதः தஸ்ய பிராண ஏவ சிரः வியானோ தக்ஷிண பக்ஷः அபான உத்தர பக்ஷः ஆகாஷ ஆத்மா பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. தஸ்மாத் வா ஏதஸ்மாத் அன்னரசமயாத் அந்யோந்தர ஆத்மா பிராணமயः தேனைஷ பூர்ணः சவா ஏஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதः தஸ்ய பிராண ஏவ சிரः வியானோ தக்ஷிண பக்ஷः அபான உத்தர பக்ஷः ஆகாஷ ஆத்மா பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. முதல்ல அன்னமயத்தை ஆத்மா என்று சொன்ன உபனிஷத் இப்பொழுது அது அன்னமயத்தை காட்டிலும் அதற்கு வேறான பிராணமயன்தான் ஆத்மா என்று சொன்னது. இதில் நம்ம பார்த்தோம், வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம், ஐக்கிய உபாசனம், ஐக்கிய உபாசன பலன் எல்லாம் நம்ம இங்கே முறையாக பார்த்து வருகின்றோம். இதில் நம்முடைய ஒரு பிராணனை எடுத்துக்கொண்டு அதில் சமஷ்டி மொத்த பிராணனையும் ஆரோபணம் செய்து ஏற்றி வைத்து உபாசனை செய்ய வேண்டும். அதனுடைய பலன் ஞானம் என்றும் பார்த்தோம். இதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்த கருத்துக்கள். இது எதற்கு முன்பாக பார்க்கின்றோம் என்றால் மனோமயத்திற்கு செல்வதற்கு முன்பாக வெஷ்டி சமஷ்டி பிராணமய உபாசனம். உபாசனம் எதுக்கு நமக்கு தெரியணும். சாஸ்திரம் கொடுத்த அறிவானது நமக்கு அறிவாக வராத பட்சத்தில் அதை நாம் அறிவாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த உபாசனையானது பயன்படுகின்றது சொல்லி பார்த்தோம். ஆசிரியர் வகுப்பு நடத்தும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடியாத சில வார்த்தைகள், வாக்கியங்கள், சில சொற்கள் நம் மனதில் நிற்கவில்லை என்றால் அதற்காக இம்போசிஷன் கொடுப்பார். அதுபோல் இங்கே சாஸ்திரம் கொடுத்த ஆத்மாவை பற்றி அறிவானது நம்முடைய மனதில் நிற்காத பட்சத்தில் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை உபாசனையாக செய் என்று சொல்லுகின்றது. அதுதான் இங்கே நம்ம பார்த்த அந்த விளக்கத்தெல்லாம் பார்த்தோம். அடுத்து இன்னொன்று இருக்குது. எவ்வளவு தான் நமக்கு புத்தி கூர்மை இருந்தாலும் கூட இந்த விஞ்ஞானமயம் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானமயத்தில் அஞ்ஞானமயமான விஞ்ஞானமயம் அதெல்லாம் அறிவு வந்தாலும் கூட, புத்தி கூர்மை இருந்தாலும் கூட இந்த ஐக்கிய அறிவு அதில் நிற்பதற்கு சக்தி இல்லாமல் போய்விடுகின்றது. அல்லது ஒரு கோஷத்திலிருந்து விலகி நிற்கக்கூடிய மனோபலம் அல்லது அறிவில் விலகி இருக்கக்கூடிய தன்மை நமக்கு வருவதற்கு கடினமாக இருக்கின்றது. அல்ல புத்தி கூர்மை மட்டும் இங்கு பயன்படுவதில்லை. நமக்கு இருக்க வேண்டிய சில விதமான விவேக வைராகிய மனப்பக்குவங்கள் இருந்தால்தான் அன்னமயம் நான் இல்லை என்று அறிவிலே விலகி இருப்பது. இங்கே எல்லாம் அறிவில் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
அன்னமயத்தையும் விலகி இருந்தால் உடலேருந்து விலகி எங்கே போகிறது? போக முடியாது. அறிவில் புரிந்து கொள்ளுது. மொத்த வேதாந்த அத்வைத தத்துவ ஞானமும் அறிவில் புரிந்து நின்று விலகி இருக்கக்கூடிய பக்குவத்தை தான் சொல்கிறோம். அறிவில் புரிதலுக்கு பிறகும் கூட, ஞானத்தை பெற்ற பிறகும் கூட, ஞான நிஷ்டனாகி ஞானியும் கூட இதே உலகத்தில் தான் மற்றவர்களோடு வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அவருக்கு வேறொரு உலகம் படைக்கப்படவில்லை. அவர் இதே ஆட்களோட மற்றவர்களோடு தான் இருந்து பழக வேண்டியது இருக்கு. அதற்காக அவர்கள் எல்லோருக்கும் இந்த ஐக்கிய ஞானம் உயர்ந்த ஞான நிஷ்டை இருந்திருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை, முடியவும் முடியாது. ஆக எல்லாரும் இந்த உலகத்தில் தான் வாழறோம். ஞானியும் கூட இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் ஞானத்தை அவனோடு வைத்து கொண்டு மற்ற எல்லோரோட விவகாரம் செய்து கொண்டு ஆனந்தமாக இருக்கின்றான். இது பெரிய ஒரு விசேஷம்தான், வேதாந்தம் தருகின்ற அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை. ஆக இந்த அறிவு வருவதற்கு உபாசனை செய்ய வேண்டும். அதனால தான் உபனிஷத்தானது பொறுமையாக ஒவ்வொரு படியாக சொல்லி ஞானத்தை கொடுத்து, ஞானம் உனக்கு உன்னுடைய புத்தியில் சென்று அமரவில்லை என்றால் அதற்கு உபாசனையை செய் என்று உபாசனைக்கு உபாசிய தேவத்தையை சொல்லி, அதற்கான ஆலம்பனத்தை சொல்லி, அதை எப்படி செய்ய வேண்டும் சொல்லி, எங்கெங்கே எப்படி ஒவ்வொன்றாக சொல்லி ரொம்ப பொறுமையாக தான் சொல்கிறது உபநிஷத்து. நாமளும் பொறுமையாக தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் உபநிஷத்து படிக்கிறது ரொம்ப பொறுமை வேணும். நம்ம சில நேரம் ரொம்ப என்ன சொல்லுது தெரியல, ஒரு மாதிரி தலையை பிச்சுட்டு ஓடிடும். எங்கள் தலையில் இதில் இருக்கணும், அது போல தான் இருக்கும். பொறுமையாக தான் பண்ணணும். அதனால தான் நிறைய பேர் இது நிறைகளே வர்றதில்லை. இவ்வளோ சிரமப்படணுமா? ஏதோ வந்தம்மா ராமகிருஷ்ணா கோவிந்தா சாமி கும்பிட்டோமா, ஏதோ பிரசாதம் வாங்கணும், மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல் போதுமே. பெருமாள் கோயில்லாம் அது இருக்கும். காலையில் 2 பெருமாள் கோயில் 3 பெருமாள் கோயில் போயிட்டு இருந்தால் காலையில் டிஃபன் முடிஞ்சாச்சு மார்கழி மாதத்தில். ஆனால் பொறுமையாக அதை படிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக புத்தி கூர்மையால் மட்டும் ஒருவன் ஒரு கோஷத்தை விட்டு இன்னொரு கோஷத்திற்கு சென்று விட முடியாது. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி புத்தி கூர்மையால் மட்டும் போய்விட முடியும் என்றால், எவ்வளவோ பேர்கள் புத்தி கூர்மை உள்ளவர் ரொம்ப ஷார்ப்பு பர்சனெலாம் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த ஞானம் புரிந்து நிஷ்டையாகி இருக்க வேண்டும். அப்படி ஆகியிருக்கானா? இல்லை. கூர்த்த அறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்து உன்னருளை பார்த்தவன்னான் என்னை முகம் பாராய் பராபரன். கூர்த்த அறிவாலே அறியக்கூடாத குறவன் தேர்த்தபடி தானே திரிந்தேன் பராபரமே சொல்கிறார். அதனால் இந்த கூர்மையான அறிவு மட்டும் இங்கு பயன்படவில்லை, அவர்களால் முடிவதும் இல்லை. இது வெறும் கேல்குலேஷன் முதலிய விஷயங்களை சார்ந்ததும் இல்லை. இப்போ ஜோசியம்னா அதில் முக்கியமான சில கேல்குலேஷன்லாம் ஒழுங்காக பண்ணால் தெளிவாக சொல்லிடலான்னு சொல்கிறாங்க. அது போல விஷயமும் இது இல்லை. நன்கு அறிவு பண்பட்டு பக்குவப்பட்டு குருவினிடத்தில் அமர்ந்து அழகாக முறையாக ஒவ்வொன்றாக சொல்லி நமக்கு அறிவில் புரிய வைப்பது பெரும் முயற்சி எடுத்துக்கொள்கின்றார். நாமளும் அப்படி அமர்ந்து அதை புரிந்து கொள்வதற்கு அதே ஒரு வேவ் லெங்க்த்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறோம். அதற்கான விஷயங்கள் தான் சாதன சவிட்டிய சம்பத்தி எல்லாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம், மற்றதுக்கு போகிறோன்னா அவங்களாம் சாதன சவிட்டிய சம்பத்தி இருக்கா கேட்குறது இல்லை, கேட்கவும் முடியாது. ஆமாம், அவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் அவர் அப்படியே சேர்த்து வச்சுருக்கார், டேட்டா கலெக்ஷன் இருக்குது, சொன்னால் உடனே பதில் சொல்கிறார். அதுபோல் சில விஷயங்கள் தான் பார்ப்பாங்களே தவிர இந்த தகுதியெல்லாம் அங்கே பார்க்கறது இல்லை. ஆக இந்த மனது அமைதிப்பட்டு பக்குவப்பட்டு பண்பட்டு விவேக வைராகியங்களோடு கூடியவனாக இருந்தால் மட்டுமே இந்த ஞானமானது நம்மிடத்தில் வந்து இருந்து தங்கி நமக்கு பயனை தருகின்றது. ஆகவே அறிவு பண்பட்டு பக்குவப்பட்டு இருக்கணும். எனவே உபனிஷத் ஒவ்வொரு கோஷத்திற்கும் இடையில் உபாசனை சொல்கின்றது. இனி வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம் செய்ய வேண்டும். வெஷ்டி சமஷ்டின்னா புரியுது இல்லையா? வெஷ்டி என்பது தனி ஒன்று, சமஷ்டி என்பது மொத்தம், டோட்டல். ஐக்கிய ஞானம் வராதவர்களுக்கு தான் உபாசனை. அதையும் பார்த்து யாருக்கு உபாசனை அது பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தை வேதாந்தம் சொன்னாலும் தத்துவ சாஸ்திரங்கள் சொன்னாலும் அது யாருக்கு என்று பார்க்க வேண்டும். யாருக்கு அதை அட்ரஸ் பண்ணுறது, அவங்களுக்கு தான் இது பிரயோஜனப்படும். இப்போது புஸ்தக கடைக்கு போனோம்னா பள்ளி பிள்ளைங்களுக்கு புஸ்தகம் வாங்கணும்னு சொல்லி சொன்னால் எந்த சப்ஜெக்ட்டு எந்த வகுப்புக்குன்னு முதல் தெரியணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, புஸ்தகத்து மேலே அந்த சப்ஜெக்ட் போட்டிருக்கோம், வகுப்பு +2 +1 10ஆவதா 9ஆவதா நம்பர் போட்டு ரவுண்ட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த புஸ்தகத்தை பிள்ளைங்க எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதில்லை. அதுபோல் இது யாருக்கு அட்ரஸ் பண்ணுறது அது ரொம்ப முக்கியம். யாருக்கு என்பதில் எந்த அதிகாரிக்கு, அதிகாரினா ஆஃபீஸர்ன்ற அர்த்தத்தில் இல்லை, எந்த தேவை உள்ளவர்களுக்கு எது அந்த பக்குவைகளுக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டியதா. ரொம்ப அழகாக தான் இல்லை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக ஐக்கிய ஞானம் வராதவர்களுக்கு உபாசனை. உபாசனை என்று சொன்னாலே உபாசனை செய்பவன் உபாசகன். அடுத்து உபாசிய தேவதை. அந்த தேவதை எதில் வைத்து ஆலம்பனம், அந்த தேவதை எதன் மூலமாக உபாசனை செய்கின்றோமோ அதற்கு பெயர் ஆலம்பனம், அடையாளம், குறியீடு. உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும். சிவனை சிவலிங்கத்தில் வைத்து சிவபெருமானாக நாம் பூஜை செய்கின்றோம். அப்பொழுது அந்த சிவலிங்கமானது சிவனுக்குரிய ஆலம்பனம்.
அடையாளம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கின்றது. இப்போ வேல் பார்த்தோம்னா முருகன் அடையாளம், சூலாயுதம், இது போல் ஒவ்வொரு அடையாளங்களை வைத்து அது அந்த ஒரு தேவத்தை வழிபடும். அந்த அடையாளத்துக்கு பேர் தான் ஆலம்பனம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்து இருக்கின்றோம். ஆக இங்கு நம்முடைய ஆலம்பனம் நம்முடைய வெஷ்டி பிராணமயம், இதில் சமஷ்டி பிராணமயத்தை பார்க்க வேண்டும். இந்த ஒரு மூச்சில் உலகில் உள்ள எல்லாருடைய மூச்சையும் அதில் இருப்பதாக நாம் உபாசனை செய்வது. இது ஒரு மூச்சு, இண்டிவிஜுவல் மூச்சு, எல்லா சுவாசத்தையும் அதிலே இருப்பதாக பாவித்து உபாசனை செய்வது. அதான் சொல், நம்முடைய ஒரு மூச்சு காற்றில் உலகில் உள்ள எல்லா மூச்சு காற்றையும் பார்த்தல். இங்கே பார்த்தல் சொன்னால், இப்போ இந்த பார்த்தல்ன்ற வார்த்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் பாருங்கள். பார்த்தல் என்பது கண்களால் மட்டும் நிகழ்கின்ற செயல். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? பேசி பார்த்தேன், சுவைத்து பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், அதிலெல்லாம் பார்த்தன்றது உபயோகப்படுத்துகிறோம். அப்போ பார்த்தன்ன்றதுக்கு வெறும் கண்ணில் பார்க்கறது மட்டும் இல்லை, இந்த இடத்துல புரிதல், அந்தந்த இடத்துக்கு ஏற்றவள அந்த அர்த்தத்தை நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம். சொல்லுகின்ற சொற்களை அப்படி நாம் உபயோகப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த ஒரு மூச்சில் எல்லா மூச்சையும் பார்த்தல் சொன்னால் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. இந்த ஒரு சுவாசம்தான் எல்லா ஜீவர்களுடைய சுவாசமாகவும் இருக்கின்றது. அப்படி மனதில் புரிதல், நினைத்தல். ஆக சிவபெருமானை தியானம் செய்ய வேண்டியிருந்தால் அந்த சிவத்தத்துவம் நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை. கண்ணுக்கு தெரியாத, இந்திரியங்களுக்கு அனுபவம் இல்லாத தேவதையை தியானிக்க வேண்டுமென்றால் அதற்காகத்தான் ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கிறேன். அந்த உருவத்துக்கு பேர் தான் ஆலம்பனம். தட்சிணாமூர்த்திக்கு ஒரு உருவம், அது ஆலம்பனம். அறிவு தேவதையாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஞான கடவுளை வணங்குவதற்கு அவருடைய உருவம் ஒரு ஆலம். அந்த உருவத்துக்கு ஆலம்பன்னு சொல்கிறோம். ஆக இப்படி எடுத்துக்கொள்கின்ற உருவமும் கண்ணுக்கு தெரியவில்லை என்றால், இப்போ சிவலிங்கம் கண்ணுக்கு தெரியுது, தட்சிணாமூர்த்தி திருமேனி கண்ணுக்கு தெரியுது, அதுபோல் உபாசனைக்குரிய தேவத்தினுடைய வடிவம் கண்ணுக்கு தெரியவில்லை, அதுவும் சூக்ஷ்மமாக இருந்து எப்படி நம்ம அதில் பாவனை செய்து நம்ம உபாசனை செய்ய முடியும்? ஆகவே ஆலம்பனம் பொதுவாக தெளிவாக இருக்க வேண்டும். இங்கு ஆலம்பனமாக இருப்பது பிராணமயம். இதை கண்ணால் பார்க்க முடியும். நம்ம சுவாசத்தை நீங்கள் கண்ணில் பார்த்துருக்குறோமா? பார்த்ததில்லை, ஆனால் போயிட்டுருக்கு, அது மட்டும் தெரியுது. அப்போது இங்கே வருகின்ற கேள்வி என்ன? எப்படி கண்களுக்கு தெரியாத ஆலம்பனமாகிய பிராணமயத்தை கொண்டு கண்களுக்கு தெரியாத பார்க்காத சமஷ்டி பிராணமயத்தை தியானிப்பது? ரொம்ப பொறுமையாக அழகாக சொல்லியிருக்காங்க பெரியவங்க. நாமளும் பொறுமையாக தான் பார்க்குறோம். ஆக உபநிஷத்து என்ன செய்கின்றது? நமது மூச்சு காற்று எங்குள்ளது? இந்த ஸ்தூல சரீரத்தில் சென்று வந்து கொண்டுள்ளது. சந்தேகம் இல்லையே, சந்தேகம் வந்துடாது, இருக்கு. தஸ் புசுன்னு ஏதோ போயிட்டுருக்கு. இந்த கொள்ளனுடைய உலையில் இருக்க அந்த துருத்திக்குள்ளே காற்று பண்ணுற பாருங்க, அது போல் இந்த ஒரு இதுவும் ஒரு துருத்தி தான். என்ன துருத்தினா? சோற்று துருத்தியை சுமப்ப கண் பெதுங்க காற்றை பிடித்து அலைந்தேன் கண்டாய் பராபரமே, தாய்மன்னர் சொல்கிறார். இது சோற்று துருத்தி. ஆமாம், இது ஒரு கொள்ளன் துருத்தி தான். தோல் பொம்மை, இந்த பொம்மைக்குள்ளே இந்த துருத்திக்குள்ளே காற்று போய் வருது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு தண்ணீரை எடுத்து ஒரு பாட்டிலில் விட்டோம்னா அந்த நீர் அந்த பாட்டிலினுடைய உருவத்தை அடைகின்றது. ஒரு காற்றை எடுத்து எந்த பந்துக்குள் எதற்குள்ளே விடுகின்றோமோ அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்கின்றது. அதே போல் இந்த பிராணன் வெளியே இருந்தால் அதற்கு பெயர் வாயு, உள்ளே சஞ்சரித்தால் அதுக்கு பெயர் என்ன? பிராணன். அந்த வாயு நம்முடைய மூக்குக்குள் சென்றால் அதுக்கு பெயர் பிராணன் சொல்கிறோம். ஆகவே இந்த பிராணன் நம்முடைய உடலுக்குள் போனதும் நம் உடலுக்குள் வியாபிப்பதனால் உடலுடைய வடிவத்தை அது எடுத்துக்கொள்வதாக நாம் என்ன பண்ணணும்? கற்பித்து கொள்கின்றோம். உபனிஷத் பண்ணுறது இந்த கற்பனையை நமக்கு புரிவதற்காக. ஞானம் வந்து விட்டதுன்னா இந்த கற்பனையெல்லாம் தேவையில்லை, உபாசனை தேவையில்லை. இல்லை என்றால் தான் அது யாருக்கு இம்போசிஷன் கொடுப்பாரு? வாத்தியார். கொஞ்சம் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு அது புரிய முடியல சொல்லிட்டு அதை மனசில் நிறுத்தி கொள்ள முடியவில்லைன்னு என்ன பண்ணுவார்? எழுதிக்கிட்டு வா, 10 முறை எழுது, 100 முறை எழுதுன்னு சொல்லுவார். அதுபோல தான் அந்த உபாசனை. ஆக பிராணமயன் என்பது இந்த ஸ்தூல சரீரத்தை போல உருவத்தை உடையது. ஏன் எப்படி சொல்கின்றீர்கள்? அதான் மறுபடியும் சொல்கிறார். தண்ணீர் என்பதற்கு தண்ணீருக்கு ஒரு வடிவம் இல்லை, தனி வடிவம் இல்லை. அதில் எதில் அடைக்கின்றோம்? ஒரு பாட்டில்லையா, பாத்திரத்திலையா, தவளையா, வேறு எதுவா, அல்லது ஒரு அண்டாவிலையா, எதில் அடைக்கிறோமோ, ட்ரம்மில் அடைச்சி வச்சோம்னா அந்த உருவத்தை எப்படி எடுத்துக்கொள்கின்றதோ அதுபோல சூக்ஷ்மமான பிராணம் இந்த சரீரத்துக்குள் சென்றதும் இந்த உடலை போல ஆகிவிட்டது, உடலினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டது. அதான் சொல்கிறார். இந்த ஸ்தூல சரீரத்தின் வடிவை அடைகின்றது. நம்முடைய ஸ்தூல சரீரம் போல் இந்த பிராணமயன் இருக்கின்றது என்று உபனிஷத்து இங்கு பேசுகின்றது நம்முடைய புரிதலுக்காக. ஆக நம்முடைய ஸ்தூல சரீரத்தை, இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அங்கங்களை 5ஆக உபனிஷத் பிரித்தது. ஒன்று தலை, அப்புறம் வலது பாகம், இடது பாகம்,
கழுத்துக்கு கீழ் வயிற்று வரை இருக்கக்கூடிய ஒரு பாகம், தொப்புள் பகுதி கீழே இருக்கக்கூடிய ஒரு பாகம், இப்படி 5 பகுதியாக உபனிஷத்து மந்திரத்தில் பேசியிருக்கு. அதுதான் நம்ம படித்த மந்திரத்தில். அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம மந்திரத்துக்குள்ளே போகும்பொழுது. ஆக நமது ஸ்தூல சரீரத்தின் உருவம்தான் பிராணமயன் என்று சொன்னால், அப்படி கற்பனை செய்த பிராணமயத்திற்கு எது தலை? பிராணமயனை உடலை போல கற்பனை செய்தா இல்லை எது தலை, எது வலது பக்கம், எது இடது பக்கம், எது வயிற்று பகுதி, எது கால் பகுதி, இந்த 5 பகுதியும் நாம் பார்க்க போகின்றோம். ஆக பிராணமயன் 5 விதமான அங்கங்களை உடையதாக, பிராண, அபான, சமான, வியான, உதான என்ற 5 ஃபங்க்ஷன் செய்கிறதான். பொதுவாக தசவாயுக்கள் சொல்லுவாங்க, கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படிலாம் சொல்லி தசவாயுக்களாக 96 தத்துவத்தில் சொன்னாலும் கூட இங்கே உபனிஷத்து படிக்கிற நமக்கு 5 பிராணனை பற்றி தான் சொல்கிறது. பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன், இந்த 5 ஃபங்க்ஷன் பண்ணுறது தான். ஃபங்க்ஷனை வச்சு அதுக்கு அந்தந்த பேர் வச்சுருக்காங்க. அது என்ன பார்க்கலாம். இந்த 5ம் சேர்ந்து தான் பிராண விருத்தி தான் பிராணமயன் என்று சொல்லுகின்றோம். ஆக இங்கே நாம் என்ன கற்பனை செய்துள்ளோமா, ஸ்தூல உருவத்திலே பிராணன் இருக்கின்றது. இந்த ஸ்தூல உருவத்திலே தான் இந்த உடலில் இருக்கிறதுனால இந்த உருவத்தை நாம் கற்பனை பண்ணுறோம். ஆக பிராணமயன் இந்த உடலை போல ஒரு உடலாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த 5 பகுதிகள் எது எது பிராணனுடைய 5 பகுதிகள், எது தலை, எது இடது பாகம், எது வலது கை, அப்புறம் எது கழுத்து கீழ் வயிற்று பகுதி, அதெல்லாம் சொல்லப்படுகின்றது. அதையெல்லாம் உபாசனைக்காக ஆலம்பனத்துக்காக சொல்லி உள்ளது. மந்திரத்தை பார்த்தா பார்ப்போம். தேனேஷ பூர்ணக, தேன என்றால் அதனால், ஏஷக என்றால் இது, பூர்ணக வியாபிக்கின்றது, அதனால் இது வியாபிக்கின்றது. இது மந்திரத்துடைய வார்த்தை. எதனால் இது வியாபிக்கின்றது? எதிர்கேள்வி. அதனால் இது வியாபிக்கின்றது என்றால் எதனால் இது வியாபிக்கின்றது? தேன, தேன என்றால் பிராணமயேன, பிராணமயத்தினால், பிராணமய கோஷத்தினால், ஏஷக இது, அன்னமயக பூர்ணக இந்த உடல் வியாபிக்கப்பட்டுள்ளது. எந்த உடல்? பிராணமயன் என்கின்ற இந்த உடலானது, பிராணமயன் எனும் உடல், நாம் கற்பனை செய்த இந்த உடல் வியாபிக்கப்பட்டுள்ளது, உள்ளே அமர்ந்துள்ளது. உள்ளே போய் உடலில் அது இருந்து கொண்டிருக்கின்றது, சுவாசம். அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சிலர் சொல்கிறாங்க பார்க்க முடியும் என்று. சிலருக்கு இந்த பிராணமயத்தை பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிராணனை ஏதாவது செய்தால் என்ன ஆகின்றது? அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பிராணனை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஏதாவது செய்தால் இந்த உடலையும் ஏதாவது செய்யலாம் என்ற கருத்து இருக்கின்றது. சில பேருக்கு அப்படி இருக்குது. அதனால் இந்த வாசி யோகம், அது இது பிராணாயாமம், இதே பெரிய விஷயமா எடுத்துக்கொண்டு அதற்கு அப்பாற்பட்டு ஒன்று இல்லை என்று அதிலேயே முங்கி விடுகின்றார். அதுக்கு மேலே வெளியே வர்றதில்லை. நிறைய பேர் பிராணனே ஜீவன், பிராணனே எல்லாம் சொல்லி நினச்சிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை என்பது உபனிஷத்து நமக்கு விளக்கமாக சொல்கிறது. பெரியவங்களும் சொல்கிறாங்க. சில பேர் அது ஒன்றே பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஆன்மீக சாதனங்களை கூட நிறைய பேர் ஏதோ ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டு அதுவே கடைசி என்று நினைத்து விடுகின்றார். முறையாக வேதாந்தமோ தத்துவ சாஸ்திர விசாரம் வந்தால் தான் அதெல்லாம் படிநிலைகள், அடுத்து போக வேண்டியது. இன்னி ஒரே படியில் நின்றுறாதுன்னு சொல்கிறோம். ஐயப்பனை பார்க்க போனால் 18 படி கடந்து உள்ளே போனால் தான் சந்நிதியில் அவர் இருக்கார். நீ முதல் படியில் நின்றுட்டு ஐயப்பன் தெரியலன்னா தெரியவாரா? 2வது படியில் நின்னா தெரியவாரா? ஒரு படியாக போனோம். எல்லாம் படிகள். நிறைய பேர் ஒரே படி, பஜனை பண்ணால் பஜனையே கடைசி வரையிலும், யாத்திரை பண்ணால் யாத்திரையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லையா? வேறு இல்லை, ஒரு ஜபம் பண்ணால் ஜபமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்படியா ஒருவர் ஒரு சாதனை ஸ்டக்கப் ஆகிடுறாங்க. அது கடந்து வருவதில்லை. கோயில் வழிபாடுனா கோயில் வழிபாட்டிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆன்மீகம்னு சொல்லி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் முறையாக வேதாந்தம் ஒன்று தான் நம்மை படிப்படியாக செயல்களை முறைப்படுத்தி கர்மயோகம் என்று சொல்லி அதன் மூலமாக மனதை தூய்மைப்படுத்தி என்னோட உணர்வுகளை எல்லாம் பக்தி யோகம் என்பதில் சரிப்படுத்தி சமப்படுத்தி அடுத்து ஞான யோகத்தில் கொண்டு வந்து ஷவண மனனத்தை செய்ய வைத்து நிதித்தியாசனம் என்ற ஞான நீட்டையில் நிறைவு செய்து விடுகின்றது. ஞானத்தினால் தான் மோட்சம். அழகான படிகள். இது முதல் தெரிஞ்சிருக்கணும். நம்ம அந்த சாதனங்களை ஈடுபடுறோமோ இல்லையோ, இதுதான் வழி என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் டெஸ்டினேஷன் முடிவு பண்ணோம்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடிவு பண்ணணும். அது என்னுடைய பாதை என்ன முடிவு பண்ணணும். எதுவுமே இல்லாத ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு அது இருக்குது ஆன்மீகத்தில் கூட. இங்கே வரலைன்னா நமக்கு அதுவும் தெரியறதில்லை, வரலைன்னா அதுவும் தெரியறதில்லை. ஆக நிறைய பேர் பிராணனை ஏதோ பண்ணினோம்னா அதுவே எல்லாம் சரிப்படுத்திடும் அப்படி சொல்லி அந்த கருத்தெல்லாம் இருக்கின்றது. தாய்மலரும் சொல்கிறவர், சீறு புலி போல் சீறி
விழிகள் செக்க சிவக்க அறிவார் அப்படி சொல்லுவார். அந்த மூச்சை இழுத்து இழுத்து விட்டு இந்த கண்கள்லாம் செவந்து போயிருக்கான். அப்படி அது மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க மூச்சு விடுற சத்தம், அவங்க செய்கிற சாதனங்கள்லாம் வெளியில் பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுக்கெல்லாம் தெரியும், பயந்துடுவாங்க. என்ன பண்ணுறாரு தெரியலன்னு சொல்லி அப்படிலாம் இருக்குது. சில பேர் ஏதோ செய்கிறாங்க, தப்பு இல்லை, ஆனாலும் அதுவே அப்படி சொல்கிறது தான் அங்கே தவறு. இன்னொரு இடத்துல சொல்கிறார், கடுமையாக தான் ஒரு வார்த்தை சொல்கிறார். காலை உயிரெனும் களதிகள் சொல் கேளாமல் சீலமுடன் உன்னை தெரிந்து கொள்வது என்னாலோ. வெறும் இந்த பிராணன் மட்டும் உயிர் என்று பல பேர் நினைத்து கொண்டு அதிலேயே இருக்கின்றார்களே, அந்த களதிகள் அந்த உண்மை அறியாறு சொல்லி கேளாமல் சீலமுடன் உன்னை தெரிந்து கொள்வது என்னாலோ சொல்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் பிராணமயன் அல்லது பிராணன் ஆத்மா இல்லை என்று நிராகரிப்பதற்கு உபனிஷத்து ஒரு முறையை பயன்படுத்தினாலும் தாய்மன்னர் ஒரே ஒரு கண்ணில் அழகாக நெகேட் பண்ணிடுறார். காலை உயிர், காலைன்னா கால் என்றால் அந்த சுவாசத்தை தான் கால் சொல்லுவாங்க. இதை உயிர் என்ற களதிகள் சொல் கேளாமல். இந்த வார்த்தையை வாசி யோகத்துக்காரங்க கேட்டாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க நம்ம இடத்துல. அது தாய்மன்னருக்கு தான் போய் சண்டை போடணும், நம்மக்கிட்ட சண்டை போட முடியாது. அது உண்மையும் கூட. எல்லாம் பஞ்சபூதங்களில் வர்றதானே, அது உடலில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் தானே. இந்த உடலை கடந்தது உண்மை. அந்த எங்கே நிறைந்த ஆத்மான்ற தத்துவத்தை அழகாக புரிய வைக்கிறது ஒரு பெரிய அற்புதமான ஒரு சயின்ஸாகவும் எடுத்துக்கலாம், ஒரு மெத்தடாகவும் எடுத்துக்கலாம். அற்புதமான ஒரு விஷயந்தான். உள்ளே படித்து அது உள்ளே போகும்போது இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயத்தை, உலகத்தில் இல்லாத இந்த தத்துவத்தை நமக்கு எவ்வளோ பெரியவங்க அழகாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது சொல்கிற ஒரு முறையே நமக்கு அழகாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. காற்றை பிடித்து மட்கரக தடைத்தபடி கண்ம புணர்க்குள் ஊறும் கடைகட்ட நவவாயில் பெற்ற பசு மட்களை காயத்துள் என்னை இருத்தின்னு சொல்கிறார் தாய்மன்னர். அப்படின்னா என்ன? அப்போ இந்த உடலுக்குள் நான் இருக்கேன். இதில் என்ன இருக்குன்னா, இந்த காற்று ஆனது போய் போய் வரக்கூடிய ஒரு மண்கலம் சொல்கிறாரு. மண்கலம் உடைந்தால் எதனா பயன்படுத்தலாம், பொன்கலம் உடைந்தால் அதையும் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஒரு பொன்கலம் உடைஞ்சு போச்சுன்னா அது வேல்யூ இல்லாத போகுமா? பயன்படுத்தலாம், பொன்னால் ஆன ஒரு பாத்திரம். ஆனால் இந்த உடல் இருக்க, இது உடைஞ்சா என்ன ஆகுன்னா என்ன ஆகுறது? அடுத்து எப்போங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. எப்போ எடுக்க போகிறீங்கன்னு தான் சொல்கிறாங்க. எவ்வளோ இதுவாக இருந்தால் அடுத்து எப்போ, அது வரையும் ஸோ அதுக்கப்புறம் என்ன? பாடி. அவ்வளோதான் இந்த ரியாலிட்டி. அவ்வளோதான். இந்த காயத்துள் என்னை இருத்தின்னு அந்த இடத்துல பாருங்கள். அப்போ இந்த உடலுக்குள் நான் இருக்கிறேன். அப்போ இந்த உடல் வேறு, இதில் இருக்கிற நான் வேறு யாரோ. இது நமக்கு எப்பவும் கவனத்தில் இருக்கா? இந்த உடலில் நான் இருக்கேன். இப்போது வீட்டில் நாம் இருக்கோம், வீடே நாமா இல்லை. சொந்த வீட்டில் இருந்தால் அது ஒரு நிம்மதி இருக்குது, அது வேறு. ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் என்னென்ன, எப்பவுமே மாதமாக நாள் ஆக என்னென்ன வாடகை கொடுக்குற பணம் கொடுக்கறதுக்கு வாடகை நாள் நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், 1ஆந்தேதி கொடுத்தோம்னா அடுத்து 30 நாளைக்கு பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு சொந்தக்காரர் வரமாட்டார். அப்புறம் என்ன, 2ஆந்தேதி 3ஆந்தேதி 28ஆந்தேதி 28 நாள் தான், 27 நாள் தான் வந்துட்டார், வாடகை கொடுத்தாகணும். இல்லைன்னா என்ன பண்ணுவார்? காலி பண்ணு. அப்போ இந்த வீட்டில் இருந்து என்ன பண்ணுவோம்? காலி பண்ணி ஆகணும். அப்போ இந்த வீட்டில் வசிக்கிற நான் வேறு, இந்த வீடாகிய உடல் வேறு, காயத்துள் என இருத்தி சொல்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் சில நேரத்தில் நேரம் போகலை, நமக்கெல்லாம் நேரம் போகலைன்றதுலாம் நேரம் போதலை. யோசித்து சிந்தித்து அமர்ந்திருப்பது அப்படி தான் பண்ணணும். ஆக இங்கே பிராணமய பூர்ணக சொன்னால் அது வியாபித்துள்ளது, உடல் முழுவதும் கண்ணுக்கு தெரியாததாக இருக்கின்றது. இதோட பொருள் என்ன சொன்னால், பிராணமயத்தினால் அன்னமயமானது வியாபிக்கப்பட்டுள்ளது. இந்த பிராணன் உடலை வியாபிக்கின்றது. அர்த்தம் என்னவென்றால், பிராணமயத்தினால் இந்த அன்னமயம் வியாபிக்கப்பட்டுள்ளது, நிறைக்கப்பட்டுள்ளது. இங்கே பூர்ணக சொன்னால் ஃபில்டுன்னு சொல்லி அர்த்தம். ஃபில்டு வித் பூர்ணக என்றால் வேறு அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல அர்த்தம் ஃபில்டு. அதாவது இந்த உடலில் இந்த பிராணன் நிறைக்கப்பட்டுள்ளது, அன்னமயமாக இந்த உடலில் பிராணன் நிறைக்கப்பட்டுள்ளது. இல்லை சாமி, நுரையீரலில் தான் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. அதிலிருந்து இந்த நம்முடைய பிராண சக்தி இருக்குது, ஆக்சிஜன் உடல் முழுக்க ரத்தத்தில் போய் தானே கலந்துருக்கு. ஆக பிராணமயத்திற்கும் இந்த அன்னமய உடலை போல ஒரு உடல் இருக்கின்றது. அதுதான் சொல்கிறது பாருங்கள். சக வை ஏஷ, இது பிராணமயத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. சக என்றால் அந்த, ஏஷக என்றால் இந்த, வா என்றால் வை. இந்த வார்த்தை பிரசித்தமானது. இண்டீட், இந்த பிராணமயத்திற்கும் இந்த அன்னமய உடலை போன்ற உடல் இருக்கின்றது. இந்த பிராணமயன்தான் இந்த உடல் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. அந்த பிராணமய ஏஷ, இந்த பிராணமயம் நம் ஸ்தூல சரீரத்தில் வியாபித்துள்ள அந்த பிராணமயக ஏஷக ஸ்தூல தேகே வர்த்தமான பிராணமயக. விளக்கம் சொல்கிறாங்க. புருஷ விதக ஏவ, இந்த ஸ்தூல தேகத்தில் இருக்கின்ற பிராணமயன் புருஷக. புருஷ என்றால் ஸ்தூல சரீரம்,
அதை போன்றது. விதக என்றால் போன்றது. ஸ்தூல சரீரத்தை போன்றவன் தான் யாரு? இந்த ஸ்தூல காரக ஏவ. உண்மையில் பிராணமயத்தில் உடல் இருக்கு என்று சொல்லவில்லை. உடலை போல அந்த பிராணமயத்தை நீ புரிந்து கொள். ஏனென்றால் இந்த பிராணம் இந்த உடல் ஸ்தூல உடலுக்குள்ள தானே இருக்கு. ஆகவே நீ இப்படி புரிஞ்சுக்கோன்னு சொல்றது. ஏன்னா பார்க்காத விஷயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்காக இந்த ஒரு கற்பனையை நமக்கு தருகின்றது உபாசகர்களுக்கு. அதனால என்ன பண்ணணும்? நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை விட்டுடணும். உபாசனை எனக்கு இல்லைன்னு சொல்லணும். இது உபனிஷத் செய்கின்ற கற்பனை. இங்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஸ்தூல தேகத்தில் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த பிராணமயம் புருஷக ஷரீரத்தை போன்றவன். உபனிஷத்தை சொல்றது நம் ஸ்தூல தேகத்தை போன்றவன். ஆலம்பரணத்திற்கு கற்பனை தேவையில்லை, அதுக்காக சொல்றது. ஒருத்தர் சொன்ன பேய்க்கு உருவத்தை தர்றதுக்கு என்ன பண்ணுறோம்? பேய்க்கு உருவத்தை யாருன்னா பார்த்தாங்களா? அதுக்காக என்ன பண்ணுறாங்க? ஒரு மனுஷனை போல் உருவம் போட்டு ஏதோ ஒரு அப்படி வித்தியாசமாக எலும்பெல்லாம் போட்டு ஆன்னு வெள்ளையா அப்படி நானே வருவேன் அங்கும் இங்கும் பாட்டு, பழைய பாட்டு, அது போல் அப்படி தான் போட முடியும். அதுக்காக பேய்க்கு ஒரு உருவம் போடலாம், அப்படி தானே போட முடியும். அது போல் இங்கே கற்பனை பண்ணி அவன் நினச்சிக்கிடலாம். பிராணமயத்திற்கு உருவத்தை உபனிஷத் கற்பனை செய்கின்றது. ஆனால் உண்மையில் உருவமில்லை. தஸ்ய புருஷ விததாம். தஸ்ய என்றால் எல்லா சொற்களும் இங்கே புரோனவுன் பிரதிபெயர் சொற்களாக வந்திருக்குன்னு. தஸ்ய சொல்லி சொன்னால் புரோனவுன் பிரதிபெயர் சொல். ஆகவே இதெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கணும் நாம தான். தஸ்ய அந்த அன்னமயத்தினுடைய அன்னமயசிய புருஷ விததாம் உடல் அமைப்பை ஒட்டி அணு அயம் புருஷ விதக. இந்த இடத்துல அணு என்ற வார்த்தையை நம்ம முன்னாடி சேர்த்துக்கணுமா? புருஷ விததாம் அணு ஸ்தூல சரீரத்தின் உருவத்தை ஒட்டி அயம் புருஷ விதக அயம் பிராணமய புருஷ விதக. இந்த பிராணமயன் ஸ்தூல சரீரத்தின் உருவத்தை அடைந்துள்ளான். அதுக்கு தான் இந்த வார்த்தை அப்படியே சொல்லணுன்றது. ஏன்னா உபனிஷத் படிக்கிற நாமோ முறையாக அப்படி படிக்கணும்னா இப்படி தான் படிக்கணும். அந்த வார்த்தைகள், அந்த பதார்த்தங்கள் முறையாக படிச்சுட்டு ரெண்டாவது நமக்கு அதுக்குள்ளே போய் சந்தேகம் இல்லாத விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் பயன்படும். அயம் பிராணமய புருஷக ஸ்தூல சரீரத்தை, நம்முடைய பிராணமயன் எப்படி உள்ளதாம்? நம்முடைய ஸ்தூல சரீரத்தின் உருவத்தை இந்த வடிவத்தை போல பிராணமய சரீரம் இருக்கின்றது. தேனைஷ என ஆரம்பித்து அன்வயம் புருஷ வித வரை இதுவரை என்ன சொன்னது என்றால் பிராணமயன் நம்முடைய ஸ்தூல சரீரத்தை போல இருக்கின்றது. இந்த பிராணமயன் 5 அங்கங்களையும் உடையது. அப்படி என்றால் ஒவ்வொரு ஸ்தூல உடலில் கற்பனை செய்த அந்த அங்கத்தை போல இங்கே நமக்கு ஒரு கற்பனையை தருகின்றது. இனி அடுத்த பகுதி ஆலம்பனத்திற்கான கற்பனை. தஸ்ய பிராண ஏவ ஷிரக. தஸ்ய என்றால் பிராணமயஸ்ய, அந்த பிராணமயத்திற்கு இங்கே பிராணக சொல்லி சொன்னால் வெளியே விடுகின்ற காற்று, வெளியே விடுகின்ற உள்ளே இழுத்துட்டோம், வெளியே விடுற காற்று இருக்கு, அதுதான் பிராணம். அதனால நம்ம சொல்லுவோம் என் பிராணனை வாங்காதுன்னு. என்ன? வெளியே போன காற்று உள்ளே வராமல் வெளியே போயிட்டா என்ன ஆகும்? அது வெளியே போய் உள்ளே வந்து வெளியே போய் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? உச்சுவாசம் நிச்சுவாசம் வெளியே போகிறது இன்னேல் ஆகுது, அப்புறம் எக்ஸைல் வெளியே போயிட்டுருக்கு. வெளியே போனது வெளியே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அது வெளியே இருக்கிற காற்றுக்கு தான் பிராணன்னு சொல்லி பேர். அது என்னவா இருக்கான்? ஷிரக. இங்கே கற்பனை பண்ணமா நம்முடைய உருவத்தை போல பிராணமயன் நிற்கின்றது என்று கற்பனை செய்தால் அந்த பிராணமயத்தின் தலை என்னவா? வெளியே விடுகின்ற காற்று தலையை போன்றது, நம்ம தலையை போன்றது. அடுத்து இரண்டாவது வியானக தட்சிண பக்ஷக. வியானன் என்றால் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுக்கு பேர் தான் வியானன். நாம் சாப்பிடுகின்ற உணவு இருக்கே, அந்த உணவினுடைய சாரம் இருக்கு பாருங்க, அதை உடலினுடைய எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்கின்ற ஒரு சிஸ்டத்துக்கு பெயர் தான் வியானன். வியானன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சாப்பிட்ட உணவு அப்படியே ஒரே இடத்துல இருந்துட்டு என்ன ஆகும்? பிரயோஜனம் இல்லை. அது ஜீரணமாகி அந்த சாரம் எல்லாம் உடலினுடைய தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் அந்த சாரம் போகணும். அப்போ தான் எனர்ஜியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஆமாம், இரத்த ஓட்டத்தை வியானன் அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கலாம். இது தட்சிண பக்ஷக, இது வலது கை. அப்புறம் அபான உத்தர பக்ஷக. அபானக, அபானன்னு சொல்லி சொன்னால் உள்ளே இழுக்கின்ற காற்று, உள்ளே இருக்கிறது பேர் அபானன், வெளியே விடுறது பேர் பிராணன். இதுதான் உத்தர பக்ஷக, இடது கை. முதல் சொன்ன தட்சிண பட்சக வலது கை, இப்பொழுது சொல்கிறது இடது கை. ஆகாச ஆத்மா நான்காவது. ஆத்மா சொல்லி சொன்னால் மத்தியம பகுதி,
ஆத்மானா ஆத்மான்ற அர்த்தம் இல்லை, முக்கியமான பகுதியாக இருக்கிற ஒரு காரணத்தினால மத்தியம பகுதி என்ன பண்ணுறது, வயிறெல்லாம் அங்கே தானே இருக்குது. ஆகினால் ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, முக்கியமான இடத்தெல்லாம் இருக்குது. ஆகவே இதை ஆத்மான்ற அர்த்தத்தை சொல்கிறது. கழுத்திலிருந்து இடுப்பு வரை உள்ள மத்தியம பகுதி ஆத்மா, அது ஆகாசக. இங்கே ஆகாசக சொல்லி சொன்னால் டைஜஸ்டிவ் ஃபேக்டர், எல்லாம் சாப்பிட்டு உணவு ஜீரணமாகிற எல்லா ஏற்பாடும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அது வயிற்றில் இருக்கின்ற பிராண தத்துவம், அது ஆகாச ஆத்மா. அது சமான பிராணக, சமானன்னு சொல்லி இந்த பிராணனை சொல்லலாம். ஆமாம், நம்முடைய உடலில் வயிற்றில் ஆகாசம் இருக்கான். ஆகாச ஆத்மா ஏன்னு சொல்கிறதுன்னா, சமானனை நம்முடைய வயிற்றில் ஆகாசம் இருக்குது. அது எப்படிங்க சாமி சொல்கிறீங்கன்னா, 1 மணிக்கு தெரியும், பசி எடுத்தா போட்ட உள்ள போட, அப்புறம் 6 மணிக்கு தெரியும், 4 மணிக்கெலாம் அந்த டீ கேட்கும், 2 பஜ்ஜி கேட்கும், ஒரு 4 வடை கேட்கும், ஏதோ கேட்கும், கொண்டா. அதனால அது ஆகாச ஆத்மான்னு சொல்லிட்டார். அது சமான பிராணனை தான் ஆகாச ஆத்மா சொல்கிறது. வயிற்றுலேயும் ஆகாசம் இருக்குது, அது எம்டி ஆகுது, அப்புறம் ஃபில் பண்ணுறோம், மறுபடியும் எம்டி ஆகுது. அதே போல் நம்முடைய மாம்ச ஹிருதயம் இருக்குது பாருங்க, அது அந்த இடத்துல ஒரு அங்குஷ்ட மாத்திர புருஷாக, எல்லாருடைய ஹிருதயத்திலும் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது, அவருடைய கட்டை விரல் மாத்திரமான அளவு உள்ளது. அந்த இடம் தான் நம்ம ஜீவன் இருக்கிற இடம்லாம் நம்ம சொல்லி பார்க்குறோம் நாம. ஆமாம், அதை நம்ம கட்டோபநிஷத்திலும் பார்த்துருக்கின்றோம். ஆக ஆகாசம் நம்ம வயிற்றுலேயே இருக்குது. இந்த வயிற்றில் இருக்க ஆகாசம் உள்ள பகுதி தான் ஆகாச ஆத்மா சொல்லிட்டு, அதுக்கு பேர் தான் சமான பிராணக. சமானன், பிராணன், வியானன், உதானன், சமானன், அது இங்கே ஆகாச ஆத்மா என்ற வார்த்தையில் சொல்லியிருக்கு. இது உரை ஆசிரியர்கள் இது ரொம்ப அழகாக, இதனால் ஆகாச ஆத்மா சொல்கிறதுக்கு காரணம் நம்முடைய வயிற்றுக்குள்ளே இருக்க ஆகாச தத்துவத்தை வைத்து இது ஆகாச ஆத்மான்னு சொல்லியிருக்கு. அப்படி தான் வேறு மாதிரி நம்ம படித்தோம்னா புரியாது, இது என்ன இருக்குது, எங்கேருந்து ஆகாசம் இருக்குது, இது என்னன்னு சொல்லிடுறாங்க. அதான் சொல்கிறேன், சமான பிராணன் தான் நாம் உண்ணுகின்ற உணவை எல்லாம் நன்கு ஜீரணிக்க செய்கின்றது. செரிமான் ஆகணுமே, நல்ல ஜீரணிக்க செய்கின்றது, அது வயிற்றில் உள்ளது. ஆகவே ஆகாசம் சமான பிராணன் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் பிராணமயத்தினுடைய நடுப்பகுதி. தலையை பார்த்துட்டோம், வலது பக்கம் பார்த்தோம், இடது பக்கம் பார்த்தோம், வயிற்று பகுதியும் பார்த்துட்டோம். அடுத்து 5வது பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா. பிருத்திவி என்றால் உதான பிராணன், உதானன். பிருத்திவிக்கு உதான பிராணனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லி சொன்னால், பிருத்திவி என்ற சொல் எப்படி உதானன் என்று குறிக்கும் என்றால், இதுவரை நாம் 4 பிராணனை பார்த்த பிற்பாடு இன்னொரு பிராணன் எது இருக்குது பாக்கி, உதானன் தான். ஆக பிருத்திவி என்ற சொல்லானது உதான பிராணனைத்தான் குறிக்கின்றது என்று நமக்கு அழகாக ஆச்சாரியர் ஆதிசங்கர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார். அப்படி ஆதிசங்கர் விளக்கி இருக்கிறார். ஆக 4 பிராணனை அங்கங்களுடன் சொன்ன பிறகு 5வது என்ன இருக்கணும், உதானன் தான் இருக்கணும். அதைத்தான் இங்கே பிருத்திவி புச்சம் என்று சொல்லி இருக்கின்றது. அதனால தான் சொல்லுவோம், டிக்ஷனரி படி இருக்கிற டிக்ஷனரி வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தை எடுத்து வைத்து கொண்டு உபனிஷத்தை எல்லாம் நாம் படித்து அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாது, படிக்கவும் கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு எதுக்கு டிக்ஷனரிலாம் கேட்டுறாதீங்க, வேதாந்தம் படிக்கிறது. அடுத்து புச்சம். புச்சம் என்றால் டெயில், வாள். ஒரு வாள் போல எப்படி தாங்குகின்றதோ எது உதான பிராணனை வாளை போன்று சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் வாள் இருக்குது, நம்ம எல்லாருமே ஜில்லா வாள் தான். ஆமாம், உதான பிராணக. 5வது விதமான பிராணனுடைய ஃபங்க்ஷன் 5 விதமான அவயவங்களாக கற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் பிராணனை தலை என்று சொல்லி உள்ளது. இங்கே ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்கிறார், இதெல்லாம் எதுக்காக இப்படிலாம் சொல்லியிருக்குன்னா, பாச்சனகி உபனிஷத்து ஒரு வார்த்தைக்காக சொல்லியிருக்குது, அவ்வளோதான். புரிஞ்சுக்கிறது சொல்லியிருக்கு, அதுக்கு அதையே பிடிச்சிக்கிட்டு அவஸ்தைப்படாது, புரிஞ்சுக்கிட்டே விட்டுடுன்றது. இதில் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, ஸ்ரத்தை தான் முக்கியம். காரணம் என்ன, அது அப்படி தான் சொல்லியிருக்காது, அப்படி புரிஞ்சுக்கும். அதுக்கு மேலே அங்கே பெரிய கேள்வி கேட்காது. உபாசனையெல்லாம் விசாரம் கிடையாது. இந்த மந்திரத்தை நான் இப்படி சொன்னேன்னா, இத்தனை முறை சுற்றி வந்தேன்னா, இத்தனை முறை இப்படி செய்தேன்னா இந்த பலன் கிடைக்குமா அப்படிலாம் கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது. செய், பலன் கிடைக்கும், நம்பி செய், முடிஞ்சு போச்சு. வேதாந்தத்தில் தான் நிறைய கேள்வி கேட்டு விசாரம் பண்ணுமே தவிர, உபாசனையில் கர்மகாண்டத்தில் கேள்வியே கேட்கக்கூடாது, நம்பி செய், அவ்வளோதான். நம்பி கெட்டவர் எவரையா சொன்னார், நம்பினேன் கண்டு அருள்வாயை சொன்னார். சிலருக்கு லாஜிக்கெலாம் தேவைன்னுவாங்க, ஒரு லெவலுக்கு சொல்லலாம், அவ்வளோதான். எப்படி ஆகாசத்துக்கு சமானன் என்று பெயர் சொன்னோமோ அதே போல் உதானன் என்பது நம்முடைய உடலை, சூக்ஷ்ம சரீரத்தை, இதில் இன்னொரு வேலை பண்ணுறது இது உதானன். இந்த உடலிலிருந்து உயிர் பிரியும் பொழுது
இந்த சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லுகின்ற ஒரு பிராணனுக்கு பெயர் தான் உதானன். அதுதான் உதானன். இந்த உதான மற்ற பிராணெல்லாம் நடுவில் போயிடும். இந்த உதானன் கடைசீவரன் சரீரத்தில் இருக்கும். இந்த உடலில் இருந்து உயிரையும் வெளியே கொண்டு செல்வதற்கு சக்தியை கொடுப்பது. அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க சாக கூட சக்தி இல்லாத கிடக்கிறான்னுவாங்க. அது உதான பிராணனுடைய வேலை. கடைசியாக அதை எடுத்துக்கொண்டு அவர் வெளியேறிடுவார். ஆமாம். ஆக உதான பிராணன் வேலை 10 இந்திரியங்களையும் அந்த கரணத்தையும் உடலில் இருந்து எடுத்துக்கொண்டு வெளியே போகுகின்ற தத்துவத்துக்கு உதாரணன். அவர் தான் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவார். கடைசியில் வீட்டை காலி பண்ணிட்டு போகிற கடைசியாக வெளியேறவர் அவர் தான். இந்த உடல் என்ற வீட்டில் இந்த பூமி எப்படி நம்மை காப்புகின்றது, அதுபோல் உதான பிராணன் சூக்ஷ்ம சரீரத்தை நம் உடலில் வைத்து காத்து கொண்டுள்ளது. காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். உயிர் போகும் பொழுது இது இந்த இந்திரியங்களை மனதை எல்லாம் எடுத்துக்கொண்டு சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறி விடுவார். இந்த ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் பேஷண்ட் படுத்துக்கிட்டு இருக்கார். இன்னும் மயக்கம் வரல. அங்கே ஒரு ஜன்னல் இருந்தது. டாக்டர்கிட்ட கேட்டார், இந்த ஜன்னல் எதுக்குங்க டாக்டர் வச்சிருக்குங்க? உன்னுடைய வரங்கள்லாம் உயிரெலாம் இருக்குல்ல, அது இது வழியாக தான் போகணும் தமாஷ் சொல்லுவாங்க. அவர் ஒரு மாலை மாட்டி இருந்ததான். எதுக்குங்க டாக்டர் இந்த மாலை? ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் அது எனக்கு, வேறு மாதிரி ஆனால் அது உனக்கு. அதுபோல் இந்த உதான பிராணனானது கடைசியாக நம்முடைய உடலிலிருந்து வெளியேறுகின்றது, இந்திரியங்களை மனதை எடுத்துக்கொண்டு. இனி ஒரு அர்த்தம் இருக்குது. 2வது அர்த்தம், வழக்கமாக உடல் செயல்படுவதற்கு ஆப்போசிட்டாக செயல்படுவது உதான பிராணன். சாப்பிட்டா உணவை வைத்துக்கொள்ள போகணும், ஏதாவது பிரச்சனை இருந்து வாந்தியாக வெளியேறுமே, அந்த செயலை செய்வது எது என்றால் உதான பிராணன். இந்த வேலையை செய்கிறது தான். ஆமாம், ரிவர்சல் ஃபங்க்ஷன் வருது இல்லையா, சில நேரத்தில் வெளியே வந்துடுது இல்லையா, அது இதுவும் நம்முடைய பாதுகாப்பிற்கு தான். இப்போ கண்ணில் ஒரு தூசி விழுந்தால் உடனே என்ன பண்ணுறதுக்கு, இந்த கண் ஜலத்தை வளைத்து அந்த தூசியை வெளியேற்றி விடுகின்றது. அதுபோல் நமக்கு தேவையில்லாத ஒவ்வாத சில உணவு வயிற்றுக்குள் சென்று ஜீரணமாகலன்னா அது வெளியேற்றுவதற்கு பயன்படுகின்ற அந்த சிஸ்டத்துக்கு பெயர் உதானன். கடைசி வேலை இது என்ன பண்ணுறாருன்னா, சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கொண்டு வெக்கேட் பண்ணிட்டு போயிடுறார். ஆக பிராணன் சொல்லி சொன்னால் வெளியே விடும் காட்டு சிறக, வியானன் சொல்லி சொன்னால் வலது கை சர்க்குலேட்டரி சிஸ்டம், உணவுடைய சாரத்தை உடலுக்கு எல்லா பகுதியும் கொண்டு செல்வது. அபானன் என்பது இடது கையாக இருப்பது, உள்ளே இருக்கின்ற காற்று. சமானக என்பது நடுப்பகுதி, வயிற்றில் உள்ள ஆகாசம். அதைத்தான் இங்கே சொன்னார், ஆகாச ஆத்மா சொன்னார். 5வது உதானன் சொல்லி சொன்னார் கால் பகுதி, புச்சம். கடைசி காலத்தில் சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கொண்டு செல்ல பயன்படுகின்றது. இந்த ஆகாசத்தில் கூட ஆகாய விமானத்துக்கு அந்த டெயில் இருப்பாருங்க, அது ரொம்ப பயன்படுகின்ற பகுதி, அது சீராக பறப்பதற்கு பயன்படுவது. அதுபோல் இந்த உதானன் என்பது கால் பகுதியாக, புச்சமாக, வால்பகுதியாக இருந்து கொண்டுள்ளது. 2-3 வேலையை செய்துக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறார். ஆக இவ்வாறு பிராணனின் உருவம் 5ஐயும் 5 பகுதியில் வைத்து அது நம்முடைய சூழ சரீரத்தின் உருவத்தை உடையதாக இப்படி நாம் சமஷ்டி வெஷ்டி உபாசனை செய்து ஐக்கிய உபாசனை செய்ய வேண்டும். இதை நினச்சி அந்தந்த இடத்துல இந்த பிராணன் இருக்குது, எல்லா வாயுவும் என்று ஒரு வாயுவும் ஒன்றுதான் என்று நாம் உபாசனை செய்யும் பொழுது அதற்கு ஒரு ரிக் மந்திரத்தை எடுத்து அதில் இருக்க கருத்து இப்படி சொல்கின்றது என்று இங்கு சொல்லியது. ததேஷ ஸ்லோகோ பவதி, இப்படி சொல்கின்ற ரிக் மந்திர ஸ்லோகமானது இப்படி சொல்லுகின்றது என்று இந்த உபனிஷத் ரிக் மந்திரத்தினுடைய கருத்தை எடுத்து சொன்னது. தத அபி பிராணமய கோஷ விஷயத்தில் ஏஷக ஸ்லோகோ பவதி, வக்ஷியமான மந்திரக, இந்த சொல்லப்போகின்ற மந்திரமானது பவதி இருக்கின்றது அல்லது படிக்கப்படுகின்றது என்று சொல்லி இத்துடன் 2வது அணுவாக்கம் முடிகின்றது. சாமிஜி முடிச்சிட்டிங்களா? போதுமே. இந்த அணுவாகத்தினுடைய சாரத்தை நம்ம பார்க்கணும். இப்போ பார்க்க போகிற ஒவ்வொரு அணுவாகத்தை முடித்து அதை சாரத்தை நம்ம இப்போயே பார்த்துட்டு போயிட்டோம். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, சிம்ஹ அவலோகன நியாயம் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிங்கமானது என்ன பண்ணுமா, சண்டை போட்டு தன் எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ணிவிட்டு அப்படி போகுமா, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி திரும்பி பார்க்குமா வேறு யாருன்னா இருக்காங்களான்னு சொல்லி. அதுதான் சிம்ஹ அவலோகன நியாயம் சொல்லுவாங்க. சிங்கத்துக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கான், சண்டை போட்டு அப்படியே போயிடுறது இல்லை, வேறு யாருன்னா இருக்காங்களா. இந்த சிங்கத்தை பற்றி சொல்ல ரொம்ப சோம்பேறி விளங்கான், நல்லா சாப்பிட்டு இருந்தால் அது வாட்டிகிட்டு இருக்குமா, ஒன்றையும் பண்ணாது. பசி எடுத்தால் தான் யாருன்னா தொந்தரவு பண்ணும். நம்ம வீடுகளில் சில பெரியவங்க அப்படி தான், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அவங்க நிம்மதிப்படுத்திடணும், அப்புறம் பசி எடுத்துதான். அப்புறம் சிங்கத்துக்கு பசி எடுத்தால் தான் வேட்டையாடுமா,
புலி அப்படி இல்லையா, பசி எடுக்கலன்னா கண்ணில் பார்த்தா உபகாரம் பண்ணிட்டோம். அப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒரு ஒரு சுபாவம் இருக்குது. ஆமாம், அதுதான் சொல்கிறார். அதுபோல் நாமும் கூட ஒரு அணுவாக்கத்தை படித்துவிட்டு அடுத்த அணுவாகத்து போகிறதுக்கு முன்னே இந்த அணுவாகத்தில் சுருக்கமாக என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் அழகாக பெரியவங்க நமக்கு பாடம் நடத்துகிற நியத்திகள் முறைகள். அது அப்படி பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லி சொன்னால், மந்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏதாவது விடுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அந்த இடத்துல சொல்லி நமக்கு நிறைவு செய்து நமக்கு ஞாபகத்தை படுத்தி விடுவார்கள். புரிந்து கொள்ளாத விஷயம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஆக இந்த இரண்டாவது அணுவாக்கத்தில் சொன்ன விஷயங்கள் 4 தலைப்புகளை பார்க்கலாம். ஆமாம், மெயின் ஹெட் 4 தலைப்புகள். ரிக்மந்திரம் படிக்கப்பட்டது, இதில் 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டது. முதல் கருத்து அன்னமய ஐக்கியம் அல்லது வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம். நாம் சமஷ்டிக்கு அன்னம் சொல்லி பார்த்தோம், வெஷ்டிக்கு அன்னமய கோஷம் என்று பார்த்தோம். எனவே அன்னமய ஐக்கியம் சொல்லப்பட்டது. இது கீவேர்டு ஞாபகத்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அன்னமய ஐக்கியம். இரண்டாவது அன்னமய உபாசனம் அல்லது சமஷ்டி வெஷ்டி உபாசனம். ஐக்கியம் சொன்னது, பிறகு உபாசனை சொன்னது. மூன்றாவது அன்னமய உபாசன பலன், பிரயோஜனத்தை கட்டாயம் சொல்லணும். பிரயோஜனத்தை சொன்னால் தான் நம்ம ஈடுபடுவோம். ஆக அவனுக்கு என்ன பலன் கிடைக்குமா, நம்ம பார்த்தோமே. அவனுக்கு எல்லா விதமான அன்னமும் உணவும், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, இப்போ பசங்க அதுதான் சொமோட்டோ, இன்னும் என்னென்ன மோட்டோ இருக்கு, எல்லாத்துலேயும் எல்லாம் கிடைக்கும். எல்லா உணவும் கிடைக்கும். அதுக்காக எல்லாம் சாப்பிடணும்னு சொல்ல சாப்பிடக்கூடாது. அப்படிலாம் சாப்பிட்றது என்ன தெரியுங்களா, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டா நாமளும் ஃபாஸ்ட்டாக, ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டா நாமளும் ஜங்க் ஆகிடும் சொன்னார். இந்த உணவெல்லாம் சாப்பிட்றது என்னவா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்குகிற டோக்கன் சொல்லிட்டார். அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. என்ன கிடைக்கிறதோ நம்ம வீட்டில் செய்கிற, அம்மா அப்பா செய்கிற வெறும் இந்த சிறுதானியங்கள் சொல்லக்கூடிய கேப்ப களி, இதை சாப்பிட்டு என்ன பலமாக இருந்தாங்க. ஒரு மூட்டை அனாவசியமாக 100 கிலோ மூட்டையை தூக்கி போட்டாங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு பக்கெட்டில் கூட எதுவும் எடுத்துன்னு போக முடியறதில்லை. அப்படி ஆகிட்டோம். நம்ம என்ன பலமாக இருக்கும், ஆரோக்கியம். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது வேறு. ஆக அந்த எல்லா விதமான உணவும் அவனுக்கு கிடைக்கும். அதை சாப்பிடுகின்ற ஆரோக்கியமும் அவனுக்கு இருக்கணும். எல்லா உணவும் இருக்குது, எல்லாம் வச்சுட்டு ஒரு டம்ளரில் கேப்ப கூழ் மட்டும் வச்சு இதை மட்டும் தான் சாப்பிடணும், அதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு? அதை பார்த்துக்கோ, இதை சாப்பிட்டுக்கும், அதுவும் கஷ்டம் தான். சரி, இது ஏன் தனியாக சொல்லப்பட்டது என்றால், இந்த அன்னமய இந்த சமஷ்டி வெஷ்டி உபாசனம் சொன்னால், சகாமமான உபாசனைக்கு இது உபாசன பலன் என்ன, அவனுக்கு எல்லா விதமான அன்னமும் கிடைக்கும், அது சாப்பிடுகின்ற ஆரோக்கியமும் அவனுக்கு இருக்கும். இது அன்னமய உபாசனை செய்தவர்களுக்கு இது சகாமமான பலன். ஆசை வசப்பட்டு செய்பவர்கள் கிடைக்கின்ற பலன். நிஷ்காமமாக எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்று உபாசனை செய்கின்ற அந்த வேதாந்த மாணவனுக்கு என்ன பலன் என்றால், அடுத்த கோஷத்திற்கு செல்கின்ற மனப்போக்கம் இருக்கும். அன்னமய கோஷத்திலிருந்து விலகுகின்ற அறிவு அவனுக்கு வந்திருக்கும். நான் இந்த உடல் இல்லை, அந்த அறிவு அவனுக்கு வந்திருக்குமா. 2 பலனை அழகாக இங்கே சொன்னது. அடுத்து ஆகவே அன்னமய ஐக்கிய ஞானம் வரும். இதுதான் இங்கே பலன். 4வதாக அன்ன சப்த நிர்வச்சனம். அன்னம் என்ற சொல் ஏன் எப்படி வந்தது சொல்லி பார்த்தோம். நம்ம உபனிஷத்து ஒரு லட்சணம் கொடுத்தது அன்னத்துக்கு. அத்தியதே அத்திச்ச பூதானி. எது சாப்பிடுகின்றதோ, எது சாப்பிடப்படுகின்றதோ அது அன்னம். அன்னம் என்பதற்கு லட்சணம் சொன்னது. எது சாப்பிடுகின்றதோ, எது சாப்பிடப்படுகின்றதோ, எதை நாம் சாப்பிடுகின்றோமோ அதற்கு பெயர் அன்னம். எது சாப்பிடுதோ, யார், நாம், இந்த உடம்பும் அன்னம் தான். ஆமாம், அன்னத்தை சாப்பிட்ற நாம் என்ன ஆகிறோம், நம்ம இறந்த பிறகு இந்த மண்ணானது இந்த உடலையே அது தனருடைய அன்னமாக்கி கொள்கின்றது, அது சாப்பிட்டு விடுகின்றது. ஆக எல்லாம் அன்னம் தான். பொதுவாக பார்த்தா எல்லாம் அன்னமே. ஆக அன்னம் என்ற சொல்லுக்கு எட்டிமாலஜி என்ன, நிர்வச்சனம் என்றால் அந்த சொல்லுடைய அர்த்தம், எப்படி அந்த சொல்லானது தோன்றியது என்ற விசாரம். அந்த சப்தம் எப்படி வந்தது, தாத்து என்ன, அது அத் என்ற சம்ஸ்கிருத தாத்துவிலிருந்து வந்தது சொல்கிறார். ஆமாம். ஆக எது சாப்பிடுகிறதோ அது அன்னம். இந்த பிருதிவிக்குள், இந்த மண்ணுக்குள் நம்முடைய உடலை போட்டு விட்டால் சரீரத்தை என்ன பண்ணுறது, பூமி சாப்பிட்டு விடுகின்றது. ஆக அன்னம் என்றால் சாப்பிடுவது அன்னம், சாப்பிடப்படும் பொருளும் அன்னம். எது சாப்பிட்றதோ அதுவும் அன்னம். இந்த உடம்பு அன்னம், நாம் சாப்பிட்ற அந்த உணவு இருக்க அதுவும் அன்னம், 2மே அன்னம். அப்போ சாப்பிடுவது அன்னம், சாப்பிடப்படும் பொருளும் அன்னம்.
ஆக அன்னம் என்ற சொல் எப்படி தோன்றியது என்கின்ற விசாரத்தை நாம் செய்தோம். இனி உபாசனை என்ற விஷயத்தை இந்த அணுவாக்கம் எப்படி சொன்னது என்று பார்ப்போம். உண்மையில் வேதாந்தத்தில் சர்வாத்ம பாவம் என்ற இடத்துல இந்த ஞானம் வர வேண்டும். என்ன? எல்லாம் அன்னமயமாகவே இருக்கின்றது. இந்த மொத்த பிரபஞ்சம், இந்த உடல் எல்லாமே என்ன? அன்னமய பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். இந்த உடலும் இந்த உலகமும் ஒன் அண்ட் த சேம், ஒன்று தான், வேறு வேறு இல்லை. கீதையில் பகவான் பிரம்மார்ப்பணம் சாப்பாடு சாப்பிடும்போது சொல்கிற மந்திரமாக பயன்படுத்தும். அதில் சொல்லுவார், சாப்பிடுகின்ற பொருளும் எல்லாமே என்ன? பிரம்மமே அப்படி சொல்லுவார். அதனால்தான் கிருஷ்ணர் படத்தில் ஆளியில் படுத்துருக்க கிருஷ்ணர் இருக்காரு, தன்னுடைய விரல் இருக்க பெருவிரல் அதே எடுத்து அப்படி அதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போல ஒரு படம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் அவர். ஆளில கிருஷ்ணன் நான் பார்த்துருவோம், சில வீடுகளில் படம் இருக்கும். ஆமாம், அவருடைய காலையே அவர் சாப்பிட்றா போல இருக்கும். அதன் அர்த்தம் என்னவென்றால், சாப்பிடப்படும் பொருளும் சாப்பிடுபவனும் ஒன்று தான், அங்கு துவைத்தம் கிடையாது என்ற தத்துவத்தை காட்டுவது. இது அறிவாக வரவில்லை என்றால் உபாசனை செய்ய வேண்டும். ஆக அன்னத்தினுடைய டெரிவேஷன், நிர்வச்சனம், கடைசி கருத்து அன்ன சப்த அர்த்தம். இந்த கருத்து எல்லாமே இப்போ நம்ம பார்த்து நிறைவு செய்தோம். இந்த இரண்டாவது அணுவாக்கத்தில் ரிக்மந்திரமாக இந்த கருத்தெல்லாம் வந்தது. ஆகவே இதில் வந்த 4 தலைப்பை மறுபடியும் ஒரு வார்த்தையில் ஞாபகம் வச்சுக்குவோம். முதல் தலைப்பு அன்னம் அன்னமய ஐக்கியம், இரண்டாவது தலைப்பு அன்னம் அன்னமய உபாசனம், மூன்றாவது தலைப்பு அன்னம் அன்னமய உபாசன பலன், நான்காவது தலைப்பு அன்ன சப்த அர்த்தம். இப்போ கடைசியாக பார்த்தோம், மறுபடியும் ஞாபகம் வச்சுக்குவோம். அன்னம் அன்னமய ஐக்கியம் இரண்டாவது அணுவாக்கத்தில் முக்கிய கருத்தாக வந்தது. அன்னம் அன்னமய உபாசனம், ஐக்கியம் உபாசனம். மூன்றாவது அன்னம் அன்னமய உபாசனா பலம், பிரயோஜனம். நான்காவது அன்ன சப்த அர்த்தம். இந்த அன்னம் என்ற வார்த்தை எப்படி வந்தது? அடுத்த கருத்தை நம்ம பார்த்தோம். இரண்டாவது தலைப்பாக பிராணமயத்தை ஆத்மா என்று அறிமுகப்படுத்தியது. இந்த அணுவாக்கத்தில் அடுத்து பார்த்தோம் நம்ம பிராணமயத்தை ஆத்மா என்று அறிமுகப்படுத்தியது. முதல் சொன்ன அந்த 4 கருத்து முதல் தலைப்பு, அப்படி கூட வச்சுங்க. இரண்டாவது தலைப்பு பிராணமயத்தை ஆத்மா என்று அறிமுகப்படுத்துதல். பிராணமயக ஆத்மா, இது உபனிஷத்தை பேசியது. அந்யோந்தர ஆத்மா பிராணமயக, எதை காட்டிலும்? அன்னமயா, அன்னமயத்தை காட்டிலும் பிராணமயம் ஆத்மா, அப்படி அறிமுகப்படுத்தியது. அடுத்து மூன்றாவது தலைப்பு பிராணமயம் அன்னமயத்தை போல ஸ்தூல சரீரத்தை உடையது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? பிராணமயம் அன்னமயத்தை போல ஸ்தூல சரீரத்தை உடையது. நான்காவது கருத்து பிராண அவயவ கற்பனை செய்தல். இது எது தலை, எது வலது பக்கம், எது இடது பக்கம், எது வயிற்று பகுதி, எது கால் பகுதியெலாம் பார்த்தோம் பாருங்க. அந்த கற்பனையும் இங்கு செய்யப்பட்டது. அடுத்து பிராணனில் 5 அவயவங்கள் இப்போ சொன்னோம் பாருங்க, அதெல்லாம் செய்தது. பொறித்து பார்த்தல். இந்த 4 கருத்துக்களோடு இந்த இரண்டாவது அணுவாக்கம் முடிவடைந்தது. இனி நாம் மூன்றாவது அணுவாக்கத்துக்கு போனோம். மந்திரத்தை மட்டும் படிச்சுட்டு அடுத்த வகுப்பில் நாமும் இந்த கருத்துக்களை பார்க்கலாம். பிராணம் தேவா அனுப்ராணந்தி மனுஷ்யா பசவச்சயே பிராணோ ஹி பூதானாமாயுஹு தஸ்மாத் சர்வாயுஷமுச்யதே சர்வமேவத ஆயுர்வயந்தி ये प्राणं ब्रह्मोपासते प्राणो हि भूतानामायुः तस्मात् सर्वायुषमुच्यत इति तस्यैष एव शारीर आत्मा यः पूर्वस्य प्राणं देवा अनुप्राणन्ति मनुष्या पशवच्चये प्राणो हि भूतानामायुः
தஸ்மாத் சர்வாயுஷமுச்சதே சர்வமேவ த ஆயுர்யந்தி ये प्राणं ब्रह्मोपासते प्राणो हि भूतानामायुः तस्मात् सर्वायुषमुच्यत इति तस्यैष एव शारीर आत्मा यः पूर्वस्य. இந்த அணுவாக்கத்தினுடைய முதல் பகுதியில் வெஷ்டி சமஷ்டி பிராண ஐக்கியம் வர இருக்கின்றது. பிராணமய ஐக்கியம் இதெல்லாம் நாம் இந்த மந்திரத்தில் பார்த்து, அடுத்து பிராணமயனுக்கு அடுத்து என்ன இருக்குது மனோமயம், அதை பற்றி நாம் பார்த்து அப்படியே இந்த அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் அந்த கோஷங்கள் அழகாக விளக்கி பிற்பாடு ஒரு ஆனந்த ஆத்ம தத்துவ விஷயத்தை ரொம்ப அழகாக ஒரு விசாரம் செய்ய போகுது. அதனால தான் இதுக்கு இந்த பகுதிக்கு பேர் ஆனந்தவள்ளி அல்லது பிரம்மானந்தவள்ளி அல்லது பிரம்மவள்ளி அப்படிலாம் சொல்லி நம்ம முதல்ல முகவரையில் பார்த்தோம். அந்த கருத்துக்கள் எல்லாம் குருவுடைய அனுகிரகத்தை நாம் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.